நன்றி சொல்லிக்கிறேன். மேலே இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அவங்கள்ட்ட சொல்லி வந்ததே எனக்கு எதுவுமே தெரியாது சிஸ்டர், நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணேன். கண்டிப்பாக அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தது நான் நிறைய கற்றுக்கிட்டேன். வெஸ்டேஜ் ஒன்றுமே தெரியாமல் நான் எங்கள் ஊர் கிராமம் தான். கிராமத்தில் இருக்கிறது தெரியும், அங்கே எதுவுமே பண்ண முடியாது. பக்கத்தில் கூட பேசவும் முடியாத சூழ்நிலை தான். எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி தான். பக்கத்தில் கூட பேச விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் நான் இருந்து வெஸ்டேஜில் நிறையா கற்றுக்கிட்டேன். மீட்டிங் ட்ரைனிங் நிறைய நான் மிஸ் பண்ண மாட்டேன், பார்ப்பேன். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு அப்ளைன் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்லேட் அச்சீவ் பண்ணி கொஞ்சம் அவார்டு ஃபங்க்ஷன் வந்துச்சு. அவார்டும் வாங்கினேன். அவார்டு அதுக்கப்புறம் என்னோடய டீம் டோட்டலாக எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஒருத்தர் கூட இந்த இடத்துல நிற்கவே இல்லை. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அச்சீவ் பண்ணோம், இப்படி டீமெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு அந்த இடத்துல நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருந்து திருப்பி என்னால் முடியும்னு சொல்லிட்டு திருப்பி டீமை செட் பண்ணி என்னோட டீமு கோவா ட்ரிப்புக்காக நான் எலிஜிபிள் ஆகியிருக்கேன். இந்த இடத்துல நான் எலிஜிபிள் ஆனதோடும் என்னோட லைஃப்லைன் இவங்களுமே எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வெஸ்டேஜ் மூலயமா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறத விட கன்சின்சியாக ஒர்க் பண்ணுறது, விடாமுயற்சி என்ன, தன்னம்பிக்கை என்ன அப்படிங்கிறது நிறைய இது மூலயமா கற்றுக்கலாம். இங்கே படித்தவங்க தான் இல்லை, படிக்காதவங்கன்னு இல்லை. இங்கே 0 நாலேஜில் தான் எல்லாருமே ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி கொடுக்குற ட்ரைனிங் கால் மூலயமா நம்ம நாலேஜ் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்குவேன். எனக்கு வரலனாலும் சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் கிடைச்ச வாய்ப்பு தான் நமக்கும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக கோவா ட்ரிப்பு மூலயமா நான் நிறையா ஹாப்பியாக இருந்தேன். இதுவும் இல்லை, அடுத்தது ஃபாரின் போகணும் அப்படிங்கிறது என்னோட கோல் கூட கனவுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்கும் நான் எலிஜிபிள் ஆகணும். அதுக்கான கோல் வச்சுட்டு நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம தெரியல வரல அப்படிங்கிறத விட கற்றுக்கிட்டு நான் ஒர்க் பண்ணணுங்கிறத என்னோட புரியாதமாக நான் ஒர்க் பண்ணி எனக்குள்ளேயே சொல்லியிருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த எப்படின்னா ஒரு ஸ்டேஜ் ஏரியோ படித்த 8வது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் போய் ஸ்டேஜ் ஏரியோ இல்லை காலேஜ் போயோ நான் எதுவுமே நான் பேசினதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த படித்த காலத்தில் தான் நமக்கு ஸ்டேஜ் ஏற முடியும். அதையும் தாண்டி வெஸ்டேஜில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நம்மளால் கொடுக்குற லெவல் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம ஸ்டேஜ் ஏறி பேசவும் முடியும், அவார்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டேஜ் கம்பெனி மூலயமா நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் அவார்டும் வாங்கியிருக்கேன். கோவா ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆகி நானும் ஒரு வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இது நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாராலும் முடியும். நம்பிக்கையோடு எடுத்து பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக பண்ணலாம். தேங்க்யூ. சொன்னாங்க எயிட் படிச்சிருப்பாருங்க, கோவா போயிட்டு வந்துட்டாங்க, கை தட்டுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் படிக்க நம்ம டீம்ல பார்த்துட்டு இருப்பாங்க. சரியா, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். அவங்க மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பா கன்வின்ஸியா ஒர்க் பண்ணும்போது அவங்களால முடியும். எனக்கு சுத்தமாக படிப்பு அறிவுங்கிறதே இல்லை. 8வது பேருக்கு தான் முடிச்சிருக்கேன், ஆனால் எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த இடத்துல என்னால் முடியும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களால எல்லாராலும் முடியும். நம்பிக்கையோடு போராடுங்க, கண்டிப்பாக உங்களால முடியும்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க. சரியா, எல்லோரும் அடுத்தது